ரேஷன் கடைகளில் வழக்கமாக விநியோகம் செய்யப்படும் பொருட்களோடு சேர்த்து கூடுதலாக எந்தெந்த பொருட்களை விற்பனை செய்யலாம் என்கிற கேள்விக்கு ஆலந்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ரேஷன் கடையில் முதல்ல எல்லா இந்த உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நடுவில் அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் இந்த சீரியல் இந்த பருப்பு வகைகள் அதுக்கப்புறமா அந்த ப்ரொவிஷன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரேஷன் கடைகளில் கொடுத்தா கொஞ்சம் எங்களுக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் விலை கம்மியாகவும் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, இப்போ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரேஷனில் சர்க்கரை, துவரம் பருப்பு, பாமாயிலாம் போடுறாங்க. நான் முன்னாடியே கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க பேக்கிங்கில் எல்லா மளிகை பொருட்கள்லாம் கொடுப்போன்னுட்டு கம்மி விலையில. ஆனால் அது வரவே இல்லை ஃபஸ்ட்டு ரேஷன் கடைக்கு. இந்த மளிகை பொருள் புளி, பூண்டு, காஞ்ச மிளகா, தனியா அது போல் விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் கம்மியாக இதாகும். வெளியில் வாங்குறதோட ரேஷனில் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கம்மி, செலவு கொஞ்சம் கம்மியாகும். பூண்டு, துவரம்பருப்பு தராங்க, உளுத்தம்பருப்பு, மற்ற மிளகா, புளி அதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன பயனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சேவ் ஆகும் எங்களுக்கு கடையை விட ரேஷனில் கிடைச்சா. இப்போது மிளகா, இந்த புளி, இந்த ரவை, கோதுமை, மைதா கூட எல்லாம் பொருள் கொடுக்கலாம். எல்லாம் கொடுத்தாக்கா குடும்பத்துக்கு ஈஸியாக இருக்கும். நாங்களும் கஷ்டப்படுறோம் தான், வீட்டு வேலை செய்கிறவங்க தான். இது கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ப்ரைஸ் அதை மற்ற இடத்துல விட ரேஷன் கடையில் கம்மியாக இருக்கணும். மெயினாக அளவு கரெக்டாக இருக்கணும். 1 கிலோன்னு போட்டு 90, 900 அப்படி இப்படி போடுறதெல்லாம் போட்டால் எடை கரெக்டாக இருக்கணும், பைசா கம்மியாக இருக்கணும், பொருள் தரமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஜனங்களும் வாங்குவாங்க. வாங்குகிற நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரேஷன் கடைகளில் எந்தெந்த பொருட்கள் விநியோகம் செய்யலாம், இதனால் தங்களுக்கு என்ன விதமான லாபம் கிடைக்கும் என்பதை சென்னை புறநகர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் கேட்டறிந்தோம்.